நீங்க அப்டவுன்ல இருக்க வேண்டிய ஆளாச்சே. நான் தேடி வந்தது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா. நீங்க ஒரு 5 வருஷம் சீக்கிரமாவே வந்துட்டீங்க. ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு 20 பிளாக் தள்ளி ஒரு முக்கியமான சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை எதுக்கு நீங்க பார்க்கணும்? எனக்கு அந்த கல்லுதான் வேணும். இதை நான் தர முடியாது. சாரி, நான் உங்ககிட்ட கேட்க வரல. நீங்க இப்படி பண்ண வேண்டியது இருக்கலாம். எனக்கு அந்த கல்லு தேவை. ஏன் எதுக்குன்னு சொல்றதுக்கு டைம். அப்ப சீக்கிரமா வந்த வேலையை பாரு. மன்னிச்சிடு, என்னால உனக்கு உதவ முடியாது ப்ரூஸ். இப்ப இந்த கால ரத்தினத்தை உன்னோட உண்மைக்காக கொடுத்தா என்னோட உண்மை பாழா போயிடும். நான் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி சயின்ஸ் இல்ல. நீங்க அனுபவிக்கிற இந்த காலகட்டத்தை உருவாக்குறதே இந்த ரத்தின கற்கள் தான். அதுல ஒரு கல்லை எடுத்துட்டா கூட அதோட பாதையில பிளவு ஏற்படும். இது உன்னோட உண்மைக்கு வேணா உதவியா இருக்கலாம், ஆனா என்னோட உண்மைக்கு சுத்தமா உதவாது. ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னா, முக்கியமான ஆயுதம் இல்லாம இந்த இருள் படைகளை சமாளிக்க முடியாது. எங்களோட உலகம் பாதிக்கப்படலாம், கோடிக்கணக்கான மக்களும் பாதிக்கப்படலாம். இப்ப சொல்லுங்க டாக்டர், உங்களோட சயின்ஸ் இதெல்லாத்தையும் தடுக்குமா? தடுக்காத. ஆனா அது நடக்காம பாத்துக்கலாம். எங்களோட வேலைகளை முடிஞ்சதும் ஒவ்வொரு கல்லையும் அதை எடுத்த அதே டைம் லைன்ல திரும்பவும் கொண்டு போய் வச்சிருவோம். சோ அப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த கல்ல யாரும் எடுக்கல. நீங்க எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. கல்ல மறுபடியும் கொண்டு போக நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும்ல. கட்டாயமா நாங்க இருப்போம். என்ன நம்பலாம். உங்க வார்த்தையை நம்பி என்னால முடிவெடுக்க முடியாது. இந்த கால ரத்தினத்தை பாதுகாக்கிற கடமை மாந்திரிகவாதிக்கு எப்பவும் உண்டு. அப்புறம் என்ன காரணத்துக்காக ஸ்ட்ரேஞ்ச் அதை கொடுத்தாரு? யார்கிட்ட கொடுத்தது? ஸ்ட்ரேஞ்ச் அதை கொடுத்துட்டாரு, அதுவும் தானோஸ் கிட்ட. உண்மையாவா? ஆமா. ஏன்னு எனக்கு தெரியல. தெரியாம அந்த தப்ப பண்ணிருப்பாரு. இல்ல நான் பண்ணிருப்பேனா? ஸ்ட்ரேஞ்ச் தான் நம்ம எல்லாரை விடவும் புத்திசாலி. அப்ப ஒரு பண்ணதுல நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருக்கும்னு தோணுது. தேங்க்யூ. உன்னை ரொம்ப நம்புறேன் ப்ரூஸ். ஜெயிச்சுட்டு வா.